இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். மே 23, 2024 இந்த வியாழக்கிழமை நாளுக்கான காலை தியானத்திற்கென்று நாம் குறித்து கொள்ளப்பட்ட பாடல் அது 275வது பாடல். தெய்வன்புக்காக உன்னத கர்த்தாவுக்கு புகழ்ச்சி. நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவின் திரியேக நாமத்தில் உள்ளது. நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி. இந்த காலை தியானத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த தியானத்திலே பாடுகிற பாடல் வேலையை கர்த்தர் ஆசீர்வதியும், செய்தி வேலையை ஆசீர்வதிங்க. இவைகளை கேட்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இது ஆறுதலும் தேறுதலுமே ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியதாக அமைய உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமீன். மீண்டுமாய் கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நேற்று தினத்திலே நாம் பார்த்தோம், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வருகிற போது நாம் பலனடைகிறோம்.
அடுத்தது பார்க்கிறோம், பூமியின் கடைசி எங்கும் சாட்சிகளாக இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளாக வருகிற போது அவன் அசாத்தியமான காரியங்கள் அவன் வழியாக நடைபெறுகிறது வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அது பழைய ஏற்பாட்டாக இருந்தாலும் புதிய ஏற்பாடாக இருந்தாலும் தேவன் அசாத்தியமான காரியங்களை அவனுக்குள்ளாக நடைபெறுகிறார். அதே போல பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ள வருகிற போது 4ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே அப்போஸ்தலரை பார்க்கிற போது நிரப்பப்பட்டு வேத வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள் என்று பார்க்கிறோம். அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்கிற போது அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலே நாம் பார்க்கின்ற போது இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவனோடு கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றித் திரிந்தார் என்று பார்க்கிறோம். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பப்பட்டது நிமித்தமாக அவர் நன்மை செய்கிறவராக, பிசாசின் பிடியில் இருக்கிற மக்களை நீக்குகிறவராக, விடுதலையாக்குகிறவராக, அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவனாக இருந்தார் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் என்பது அது ஏற்கனவே நாம் நேற்றைய பார்த்த வண்ணமாக அது வாக்கு தத்தம் பட்டப்பட்ட ஒன்று, நமக்கு ஆண்டவர் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். இந்த நாளிலே கூட உங்களோடு ஒரு மனிதனை குறித்து பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அது அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரத்திலே ஒரு 100 அதிபதி இருக்கிறான். அவனுடைய பெயர் கொர்நேலியு. அவன் செசரியா பட்டணத்திலே அவன் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறான். அவனை குறித்து என்ன சொல்லுகிறது வேதம் என்று சொல்லுகிற போது 10ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கின்றேன். அவன் தேவ பக்தியுள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்போதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அடுத்து பண்ணிக்கொண்டே இருக்கிற போது அவன் பகலிலே ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாக தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக தேவ சந்நிதியில் வந்து எட்டியது என்று சொல்லுகிறார். இந்த சம்பவத்தை நீங்கள் நன்றாக அறிந்திருப்பீர்கள். என்ன என்று சொல்லுகிறார்? அவன் 6ஆம் மணி வேளையிலே, அந்த ஏறக்குறைய 9ஆம் மணி வேளையிலே தேவ சமூகத்திலே அவன் ஜெபித்துக் கொண்டிருக்கிற போது பிரத்யட்சமாக தேவ தூதன் தோன்றுகிறான். முதலாவது அவனுடைய ஒரு கேரக்டரை குறித்து இங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன அந்த கொர்நேலியு என்று சொன்னால், அவன் தேவ பக்தி உள்ளவன், தேவனுக்கு பயந்தவன். அவன் மாத்திரம் பயந்தவன் அல்ல, அவன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவன் என்று கோடிடப்பட காட்டப்படுகிறது. பிறகு அவன் எப்போதும் ஜெபிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இந்த இடத்திலே பார்க்கிற போது இந்த கொர்நேலியு என்கின்ற ஒரு மனிதன் என்னென்றால் அவன் ஒரு புறஜாதியான், அவன் யூதன் கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவன் உண்மையும் உத்தமமாக ஜெபித்துக் கொண்டிருக்கிற போது இந்த தரிசனத்தை காண்கிறான். தரிசனத்தை காண்பால் தேவதூதன் என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், நீ யோப்பா பட்டணத்துக்கு 2 ஆட்களை அனுப்பி அங்கே சீமோன் என்கின்ற ஒரு பேதுரு தோல் பதனிடுகிற சீமோன் வீட்டிலே தரித்திருக்கிறார், அவரிடத்திற்கு ஆட்களை அனுப்புங்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே அவனமாகவே இந்த 100 அதிபதி தேவ பக்தி உள்ள ஒரு மனிதனையும் இன்னும் 2 போர் சேவகரையும் அவனோடு கூட யோப்பா பட்டணத்துக்கு அனுப்புகிறார். அங்கே என்ன நடக்கிறது என்று சொன்னால், பேதுரு 9ஆம் மணி வேளையிலே ஜெபம் பண்ணும்படியாக மேலே போகிறார். போகிற போது அவருக்கு மிகுந்த பசி உண்டாயிற்று என்று வேதத்தில் பார்க்கிறோம். அப்படி அந்த பசிக்கிறத நேரத்திலே அவர் ஞான திருஷ்டி அடைந்து ஒரு சொப்பனத்தை காண்கிறார். என்ன சொப்பனம் என்று சொன்னால், துப்பட்டி 4 முனைகள் கொண்ட துப்பட்டி வானத்திலிருந்து அப்படியே இறங்குகிறது. இறங்குகிற போது அதுல பாம்புகளும் தேள்களும் 4 கால் 2 கால் மிருகங்கள் எல்லாம் அதுல இருக்கிறது. அப்பொழுது சொல்ல அடித்து புசி என்று சொல்லுகிறார். அப்ப பேதுரு, ஆண்டவரே தீட்டுள்ளதும் அசுத்தமானவர் நான் புசிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். மீண்டும் அந்த துப்பட்டியானது வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இன்னொரு முறை மீண்டும் அதே போல இறங்குகிறது. பேதுரை பார்த்து அடித்து புசி என்று சொல்லுகிறது. அப்பொழுதும் அவர், ஆண்டவரே நான் அசுத்தம் உள்ளதை சாப்பிட மாட்டேன் என்று சொல்ல. இப்படி 3வது முறையும் அது நடந்து முடிக்கிறது. முடிந்து முடிந்த உடனே என்னவா இருக்கும் என்று அவர் யோசித்துக் கொண்டே இருக்கிறார். யோசித்துக் கொண்டே இருக்கும் பொழுது வெளியே கதவை தட்டுகிறார்கள். கதவை தட்டும் போது ஆவியானவர் சொல்றாரு,
உன்னை தேடி யோப்பா பட்டணத்திலிருந்து 3 பேர் வந்திருக்கிறாங்க. அவங்க கூட நீ எந்த கேள்வியும் எதுவும் கேட்காம அவர்களோடு நீ போக வேண்டும் என்று சொல்லுகின்றார். அப்பொழுது அந்த இரவு அந்த யோப்பா பட்டணத்திலிருந்து வந்த சேவகர் அவர்களும் அந்த 3 பேரும் பேதுருவோடு தங்கி அடுத்த நாள் காலையிலே புறப்பட்டு செல்லுகிறார்கள். இந்த சம்பவத்தை அதிகாரத்தை நீங்கள் நேரம் இருந்தால் ஒரு முறை வீட்டிலே வாசித்து பாருங்கள், மிகவும் நல்லதாக இருக்கும். அப்படி அவர்கள் புறப்பட்டு சென்று பேதுருவும் அவர்களும் அடுத்த நாள் அங்கே போகிறார்கள். போகிற போது அந்த கொர்நேலியு என்கிற மனிதன் எவ்வளவு வாஞ்சையாக விருப்பமாக இருக்கிறான் என்பதை அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே காணப்படுகிறது. மறுநாளிலே செசரியா பட்டணத்திலே பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் உறவினர் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தார். ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்தார். ஒரு